கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? நம்ம வாழ்க்கையில எதையாவது ஒன்றை குறை சொல்லிட்டே இருக்கிறோம். மற்றவங்கள குறை சொல்றோம், இல்லைனா நம்மளை நாமே குறை சொல்லிக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். சங்கீதம் 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம கடவுள் நம்மளை நேர்த்தியாக படைச்சிருக்காராம். நம்மளை மட்டும் இல்லை, உலகத்தில் படைச்சது எல்லாத்தையுமே அவர் நல்லா படைச்சிருக்காராம், சிறப்பாக படைச்சிருக்காராம். ஒரு மனிதன் இருந்தான். அவன் குயில்கிட்ட போய் சொன்னான், உன்னுடைய பாட்டை நான் ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனா நீ கருப்பு நிறத்துல இல்லாம வேற நிறத்துல இருந்தா அழகா இருப்ப அப்படின்னு. அதே மனிதன் கடற்கரைக்கு போனான். அங்க கடல் அலைகளை பார்த்து ரசிச்சுட்டே இருந்தான். கடல் கிட்ட சொன்னா, நீ ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க, உன்னை பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆனா இந்த உப்பு தண்ணி மட்டும் உனக்குள்ள இல்லைன்னா நீ இன்னும் நல்லா இருப்ப அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த மனிதன் ஒரு அழகான ஒரு ரோஜா பூவை பார்த்து அதை ரசிச்சாரு. அந்த ரோஜா கிட்ட சொன்னாரு, இந்த உலகத்திலே அழகான பூ நீதான், ஆனா இந்த முட்கள் இல்லைன்னா நீ ரொம்ப அழகா இருப்ப அப்படின்னு. குயில், கடல் மற்றும் ரோஜா மூணுமே சேர்ந்து அந்த மனிதன் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, மனிதா, கடவுள் உன்னை நல்லா படைச்சிருக்காரு, ஆனா இந்த குறை சொல்ற புத்தி மட்டும் உன்கிட்ட இல்லைன்னா நீ சிறந்தவனா இருப்ப அப்படின்னு. இதே தாங்க மனுஷங்களுக்கு வேலை, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, எதையாவது கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அடுத்த கதையில் சந்திப்போம்.